friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப நல்ல சுவையான சத்தான இஞ்சி துவையல், ஜிஞ்சர் சட்னி, இஞ்சி சட்னி. இது நல்ல இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, ரைஸோட சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. தயிர் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சட்னி இது. ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாகவும் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இஞ்சி சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சியை அந்த மேலே தோலெல்லாம் எடுத்துகிட்டு கழுவி இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இஞ்சியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எளிதில் ஜீரணமாக்கறக்கும் அதில் இருக்கிற சத்துக்களை அப்சர்வ் பண்ணுறக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷனை சீராக வச்சுக்கிறக்கும், நம்ம உடம்புல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறக்கும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறக்கும் இந்த இஞ்சியில் நிறையா சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் இந்த இஞ்சி சட்னி ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இங்கே இஞ்சி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி மிளகா புளியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் காரலாக இருக்கும், கொஞ்சம் அதிலே காரம் டேஸ்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கணும். நான் இங்கே 3 காஷ்மீரி மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஸோ கலரும் கொடுக்கும், காரமும் அளவாக தான் இருக்கும். ஸோ அதை 3 எடுத்துருக்கிறேன். அடுத்தது புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே 3 பீஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். அந்த நாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது 1/2 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், ஜாகரி. இந்த சட்னியோடு சேர்த்து அரைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 பல்லு பூண்டு. இது தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். இது தட்டி தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். அந்த ஃபைனலாக நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். இப்போ இது வதக்கி நம்ம அரைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து தான் இந்த இஞ்சி சட்னிக்கு வதக்கணும். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. ஸோ நல்ல இந்த தேங்காய் எண்ணெயில் எடுத்து வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இஞ்சி நல்லா வதங்கணும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி விட்டே வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா அந்த புளி கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கூடவே வரமிளகாவும் சேர்த்து விட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு அரைக்கணும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற வெல்லம், ஜாகரியும் சேர்த்துடலாம். இந்த உப்பு புளி காரத்தோட இந்த இஞ்சியோட இந்த வெல்லமும் சேரும்போது ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்து அரைச்சிருங்க. நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ சட்னி ரெடி. இப்போ இந்த சட்னியை நல்லா தாளிப்புகளோட வதக்கி எடுத்துக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ இங்கே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்ல 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்தாச்சு. இந்த கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் எல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்து விட்டு இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற 3 பல் பூண்டு அப்படியே 1-2 இடித்து உள்ளே சேர்த்து விட்டுருங்க. இந்த ஆயிலில் இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த ஆயிலில் அந்த பூண்டு ஃப்ரை ஆகிற வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி சட்னிக்கு அது இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை ஆட் பண்ணும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அரைச்ச சட்னியை இந்த தாளிப்போடு சேர்த்து விட்டுடலாம். நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஒரு ஹெல்தி டேஸ்டி சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சத்தான சுவையான சட்னி இது, இந்த இஞ்சி சட்னி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை, பொங்கல், சாதத்தோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.